என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி வந்திருக்கோம். என்னடா இவங்க கிருஷ்ணகிரி வந்திருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைங்க, ஒரு மாத காலமாகவே நம்ம சேனலில் வந்து ஒரு அம்மா வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னோட குழந்தைய வந்து பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு இல்லை, நாங்கள் வந்து மூல வளர்ச்சி இல்லாத பிள்ளைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியல. அந்த குழந்தைய நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சந்திக்க தான் போயிட்டுருக்குறோம். அதனால தான் இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரி வந்திருக்கிறோம். கண்டிப்பாக அவங்க வீட்டை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். கண்டிப்பாக வாங்க மக்களே, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ட்டு நம்ம அங்கே போய் நம்ம அவங்களோட தேவையை நம்ம சந்திப்போம். வணக்கம். வாங்கம்மா வாங்க. ஏன் நல்லா இருக்கீங்களா? நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க? ஆமாம்மா, நான் தான் ஃபோன் பண்ணேன். ஐயோ, ஏமா அழுவுறீங்க? என் பையன் ரொம்ப இதா இருக்கிறாம்மா. என் பையனுக்கு எங்க இருக்காப்ல? உள்ள இருக்கிறான். உள்ள இருக்காரா? வாங்க காட்டுங்க. தம்பி இவரு தானா? ஆமாம்மா. ஐயோ, என்னப்பாச்சு? என் பையன் வந்து நடக்கிறதில்ல, பேசுறதில்ல, இருக்கிற வரைக்கும் பாத்துக்காமான்னு சொல்லிட்டாங்கம்மா. தலைமே. தம்பி பேரு இளவரசம்மா. இளவரசனா? நீங்க தானே ஒரு மாசம் நீங்க கால் பண்ணீங்க? கால் பண்ணோம். ஐயோ, இந்த அட்ரஸ் தேடி கண்டுபிடிச்சு வரவே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்படிங்களா? நேத்து நைட்டு புறப்பட்டு இப்பதான் காலைல தான் வந்து தூக்கம் கூட இல்லாம. சரிம்மா, எத்தனை வருஷமா இப்படி இருக்கு குழந்தைக்கு? 17 வருஷமா. 17 வருஷம் இப்படியே நீங்க வச்சிருக்கீங்க? உங்க வீட்டுல உங்க ஹஸ்பண்ட் இல்லம்மா, இறந்துட்டாரு. அவர் இறந்துட்டாரா? இந்த பிள்ளைய வச்சுக்கிட்டா இருக்கீங்களா? வேலைக்கு போறதுக்கு இல்ல. வேலைக்கு கூட போக மாட்டீங்களா? குழந்தைய பாத்துட்டு இருப்பீங்களா? ரொம்ப கஷ்டம். டீ வாங்கி கொடுக்கணும் கூட ரொம்ப கஷ்டப்பட. அழுவாதீங்கம்மா, அழுவாதீங்க. பால் டீக்கு வாங்குறது கஷ்டம். ஏன்னா குழந்தை நீங்க பாத்துட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி. அப்படிங்களா? சரி சரி, நீங்க அழுவாதீங்க. உங்க வீட்டுல கூட குழந்தைய பாத்துக்கிட்டே இருக்கீங்க. சரிங்கம்மா. சரிம்மா, இப்போ நான் வந்து நம்ம சென்னையில இருந்து வந்திருக்கோம். சரிம்மா. நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்துக்காக தம்பியை வந்து பாருங்க. இப்போ தம்பிக்கு வந்து என்ன உதவி வந்து நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்ன வேணும்? தம்பிக்கு வந்து கட்டிலு, ஒரு பெட்டு, ஒரு தலகாணி வச்சுட்டு வீட்டுக்கு சாமான பொருள், பரிசு போதுங்களா? சரிம்மா. எதனா பாலுக்கு எதனா கொஞ்சம் காசு கையில கொடுத்துட்டு போகணும். இங்க கடை எங்க இருக்குது? கடை வந்து போச்சமல்லி போகணும். போச்சமல்லியா? சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. நான் கண்டிப்பா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்களா? கவலைப்படாதீங்க. சரிங்களா? சரி, நீங்க கவலைப்படாதீங்க, இருங்க, நாங்க வாங்கிட்டு வரோம். என்னப்பா ரோஜம்மா பாரு ஆயிடுச்செல்லாம். சரி சரிங்கம்மா, பார்த்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். வீட்டில் இருங்க, தம்பியை பார்த்துக்கோங்க. சரி. கட்டில் என்ன ரேட்டுப்பா? கட்டில் ஸ்டீல் கட்டில் இருக்குங்களா? இதுவா? ஓகேப்பா, இது செலக்டடு. பெட்டு காட்டுங்க. அப்படி செட் பண்ணிடுங்க.
ஆ போட்டுறா. தேங்க்யூ தேங்க்யூ. சென்னை பில் கொடுத்து. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. இந்தா என்னைக்கு ரொம்ப சந்தோஷங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பக்கம் சமூக சேவை வந்து அழகா வந்து 2 பில்லர் கொடுத்துருக்காங்க. மேன்மேலும் இந்த கடை வந்து சிறப்பா அமையணும். இன்னும் வந்து பாக்குற மக்களுங்க குன்னனூர் பக்கம் யாரும் வந்தீங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ணுங்க. நல்ல பிரைஸ்ல வாங்க, ஆதரவு தாங்க. எங்களால முடிஞ்ச அளவுக்கு வாங்க, நல்ல அழகா உங்களுக்கு பிரைஸ்ல பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருங்க. வரப்பா, ரொம்ப நன்றிப்பா. அப்ப வரப்பா. ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி அங்க போயிடுங்க. முனையில போய் நின்றுட்டு வரங்க. போதும், நிப்பாட்டு, ஸ்டாப். வாங்க. காட்டு. இருங்க, நான் பிடிக்கிறேன். ஒன்று எடுத்துட்டு போயிடலாம். இந்தாங்க உள்ள எடுத்துருப்போம். எடுக்கிறேன். இந்தாங்கம்மா. எடுத்துக்கல வச்சிடலாமா? அங்கே வச்சிருங்க. அப்படியே பாருப்பா. இந்த பக்கம் திருப்பி போடும்.
ஆ இந்த பொருள் எடுத்துட்டு வந்துடுறேன். வந்துருங்க, அப்படியே இருங்க, வைக்காதீங்க. இந்தாங்க இந்தாங்க, அப்படியே வைங்க. ரொம்ப நன்றிங்க. பர்ஸ் எங்கே வச்சு? இந்த இருக்கு, இந்தாங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. பில்லோலாம் எங்கே வச்சுங்க? இதோ இருக்கா. வாங்கம்மா. நீங்க மல்லிகை பொருள் கேட்டீங்கல்ல, இது வந்து மிளகாத்தூளுக்கு சாமான், நீங்க அரைச்சிக்கோங்க. ஷாம்பு, அப்புறம் 1 கிலோ புளி, ஓகேங்களா? பிஸ்கெட்டு, அப்புறம் உளுத்தம்பருப்பு பவுடர் எல்லாமே இருக்கு, ஓகேங்களா? இந்த எல்லாமே இருக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள், சரிங்களா? துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகுளுத்தம்பருப்பு, துணி துவைக்கிற பொருள், தம்பிக்கு டெட்டாலு, அப்புறம் கடுகுளுத்தம்பருப்பு, மிளகாத்தூள், உடச்சக்கடலை, ஒயிட் கடலை, கருப்பு கடலை, சோப்பு, அப்புறமேட்டு துவரம்பருப்பு, அப்புறம் இந்த இது, அப்புறம் வெங்காயம், அப்புறம் பூண்டு, அப்புறம் இந்த பிள்ளைக்கு சாப்பிடக்கூடிய வேண்டிய பொருள் எல்லாமே இருங்க. அரிசி இதெல்லாம் இருக்கு. வா வா, இந்தாங்க, இப்படி வந்துடுங்க. பொடி வாங்க, அப்படியே இருக்கட்டும், அப்படியே. உங்களுக்கு சந்தோஷமாம்மா? சந்தோஷம். இவ்வளோ பொருள் உங்களுக்கு யார் தெரியுமா வாங்கி கொடுத்துருக்கா? யார் சொல்லுங்க? எனக்கு தெரியலம்மா. நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பியில வந்து உங்களுக்கு இத்தனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. தம்பியோட நிலவரத்தை நான் சொன்னேன். சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு தெரியப்பட்ட உடனே அவங்க வந்து அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனடியாக வந்து நான் இங்கே கிருஷ்ணகிரி வந்து நீங்கள் வந்து ரொம்ப 1 மாத காலமாக நம்மளோட சேனலை வந்து நீங்கள் மெசேஜ் போட்டுக்கிட்டே இருந்தீங்க. உடனடியாக வந்து அவங்களுக்கு தம்பிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவங்க செஞ்சுட்டாங்க. இப்போ வந்து தம்பிக்கு வந்து அவனுக்கு வந்து முடியல, தலையில் இடிச்சுக்கிறான், எனக்கு கீழே அவன் படுத்துக்க முடியுறான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, அதனால வந்து அவங்க வந்து கட்டில் ப்ளஸ் பெட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப போதுமான அளவுக்கு அவங்க வந்து சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து உங்களுக்கு செஞ்சுருக்குறாங்க. அரிசி மூட்டை எல்லாமே உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க. வணக்கம்மா, அன்பு இல்லைக்கு வணக்கம். சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு வணக்கம். சிங்கப்பூர் அன்பு இல்லைக்கு வணக்கம். என் பிள்ளைக்கு இவ்வளோ தூரம் நைட்டு பகலும் இல்லாமல் வந்து என் பிள்ளைக்கு எல்லாம் பண்ணினுக்கிறீங்க. நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன் மாதிரி ஏழைப்பட்ட குடும்பத்துக்கு நல்லது செய்யணும்மா, நான் தான் எதிர்பார்க்குறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வேலை வெட்டி கூட என்னால் போக முடியல. என் பிள்ளைய வச்சுன்னு நான் படுற கஷ்டம். இந்த அம்மா புண்ணியத்தில் ரோஜா அம்மாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு தாயோ வந்து எனக்கும் என் பிள்ளைக்கும் அரிசிலேருந்து நல்லது கெட்டதுலேருந்து எல்லாம் வந்து பண்ணாங்க. நான் நன்றி சொல்லிக்கிறேன். பூரா அன்பு இல்லத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேம்மா. பல குடும்பத்துக்கு
எங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு பல குடும்பத்துக்கு உதவி பண்ணணும்மா. சாகிற வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இதை மறக்க மாட்டேம்மா. நன்றி உள்ள விசுவாசமா இருக்கும். என் யூடியூப் சேனல் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆதரவற்ற குழந்தையோட ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வந்த உடனே நம்ம அன்பு இல்லம் சார்பாக இன்னைக்கு வந்து அந்த குழந்தையோட கீழே தரையில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வரும்போது பார்த்துருந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இதை வந்து நான் அன்பு இல்லத்துக்கு நான் தெரிவித்தேன். உடனடியாக அவங்க வந்து இந்த குழந்தைக்கு எல்லாம் உபகரணங்களும் வாங்கி கொடுங்கன்னு அவங்க சொல்லி உடனடியாக எனக்கு ஆணையிட்டாங்க. கண்டிப்பாக நான் வந்து இந்த உடனடியே வந்து அவங்க இந்த குழந்தைக்கு சம்மந்தப்பட்டு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அன்பு இல்லம் சார்பாக உடனே எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கு. ரொம்ப 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 சந்தோஷம். அந்த பிஞ்சு குழந்தைய பாருங்க, வயசு எத்தனைமா இருக்கும்? 17 வயசு பிள்ளை. அவங்க வேலை வெட்டிக்கு கூட போக முடியாம தவிச்சு அந்த குழந்தைக்கு காலம் ஃபுல்லா காவை காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மனசு பல பேர் 10 குழந்தைங்க பெற்றா கூட ஒரு இல்லைன்னா ஒன்று நம்ம பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஹஸ்பண்டும் இல்லை, யாருமே இல்லை. பார்க்குற மக்களுங்க தயவு செய்து இனிமேல் நம்ம மனித நேயத்தோடு இருப்போம். மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக நம்ம செய்யணும்னு இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்க வேலை வெட்டிக்கு கூட போக முடியல, ரேஷன் ஸ்டோர் தான் சாப்பிட்றாங்க. அதனால வந்து அன்பு இல்ல சார்பாக அரிசியும் வாங்கி கொடுத்தாச்சு, எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் பண்ணி அவங்களோட ஆசீர்வாதத்தில் அந்த அன்பு இல்ல வந்து இன்னும் பல குடும்பங்களுக்கு அவங்க உதவணும் இல்லைங்களா? இந்தியாவில் வந்து இன்னும் சிறப்பாக இன்னும் கால் பதிச்சுக்கிட்டு வராங்க. அன்பு இல்லம் சிறப்பாக செய்கிறாங்க. மென்மேலும் வந்து அந்த அன்பு இல்லம் வந்து இன்னும் பல குடும்பங்களுக்கு உதவணும்னு இந்த வீடியோ மூலியமா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை. பாருங்க, இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆதரவற்ற குழந்தைக்கு வேண்டிய பொருட்கள் உபகரணங்களை வாங்கி கொடுத்த அன்பு இல்லத்திற்கு எனது கொடான கொடி நன்றி. மேற்கொண்டு உங்களோட அன்பு இல்லத்தோடு நான் பயணிக்கிறதுக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மென்மேலும் வந்து சிறப்பாக நீங்கள் பல குடும்பத்துக்கு நீங்கள் உதவணும் உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்மா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அழுவாதீங்க, சரியா? எதுக்கும் இல்லை, எப்போ இருந்தாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு அன்பு இல்லம் வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணிட்டாங்க, சரியா? நீங்கள் கவலைப்படாதீங்க. தம்பியை பத்திரமா பார்த்துக்கோங்க, சரியா? எங்கள் வேலைக்கெல்லாம் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, அன்பு இல்லம் சார்பாக வந்து சும்மா ஒரு 1000 ஒரு 1000 ரூபாய் மட்டும்தான். கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய அமௌண்ட் இல்லை, இருந்தாலும் நீங்கள் செலவுக்கு வச்சுக்கணுன்றதுக்காக அன்பு இல்ல சார்பாக இதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். 1000 ரூபாய் பணம், ஓகேங்களா? இது செலவுக்கு வச்சுக்கோங்க, சரியா? மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோட நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சேவகி திருநங்கை ரோஜா. நன்றி, வணக்கம். அம்மா வணக்கம், வரேம்மா, பார்த்துக்கோங்க தம்பி. வரேன்.